இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்தில் இந்த அப்பாவை ஆராதிப்போம் என்ற ஆராதனை வேலைக்கு உங்களை அன்போடு கூட அளிக்கிறேன். அவரே நம்முடைய வாழ்வான தேவன். வாழ்வே நீர்தானையா, என் இயேசுவே என் ஜீவனே, ஜீவனின் பலனும் ஆனவரே சொல்லி கர்த்தரை நாம் பாடி ஆராதிப்போம். அவர் இல்லை என்றால் நாம் இல்லை, நாம் இல்லை என்றால் அவரும் இல்லை. நாம் அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம், நாம் அவருடைய சொத்தாக இருக்கிறோம். அவர் மாத்திரமில்லை என்றால் மனிதர்கள் உயிரோடு கூட விழுங்கியிருப்பார்கள். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையிலே. அநேகமான நேரத்தில் நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே என்று நாம் கலங்கி தவித்த நேரங்கள் உண்டு. நல்ல நேரத்தில் கர்த்தரே நமக்கு ஆறுதலாய் மாறி நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தினதை அரவணைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆமே, நம்முடைய தேவா தேவன் நமக்கு ஆறுதல் சொல்லுகிறவர். ஆறுதல் சொல்லுகிறவர் மாத்திரமில்ல, அந்த பாதைகளை கடந்து வருவதற்கும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கும் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய மறைவில் மாத்திரமே நமக்கு நிம்மதி இருக்கிறது. அவருடைய மறைவில் மாத்திரமே நம்மளுக்கு சமாதானம், சந்தோஷம் இருக்கிறது. இந்த உலகத்தின் உறவுகள் மாறி போகலாம், ஆனால் மாறாத தேவன் நம்மோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் கிருபையின் தேவன். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தருகிறார். அவருடைய கிருபை மாறாத கிருபை. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை தந்து பலத்தின் மேல பலனை அவருடைய சன்னதியில் நாம் காணப்படும்படியாக அவர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை மாறாத கிருபை. வாழ்வே நீர்தானையான பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அடைந்தேன், திரும்பின் ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன்னதமானவர் மறைவில் வந்தேன், நிம்மதி நிம்மதி அடைகிறேனே.
மாறி போகும் உலகிலே மாறாத தெய்வம் நீரப்பா. கிருபை மேல கிருபை தந்து நிர்மூலமாகாமல் காத்தீரே ஐயா. சொல்ல ஒருவருமில்லை என்று கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவரே உங்களுக்கு ஆறுதலாய் வெளிப்படும். அவரே சகலவிதமான ஆறுதலின் தேவன். தாய் தேற்றுவதைப் போல உங்களை தேற்றுகிறார். நீங்கள் இழந்து போன உறவுகளுக்கு அழுது கொண்டிருக்கிறீர்களோ அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். இழந்து போன உறவாய் அவரே மாறுகிறார். அவரே நமக்கு தாயுமானவர், தகப்பனுமானவர், மூத்த சகோதரன் ஆனவர். அவரே நம்முடைய மனமாளர், நம்முடைய சிநேகிதர். நன்றி சுவாமி. அவரே நமக்கு ஜீவனின் பலனானவர், கர்த்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், ஜீவனின் பலனானவர். யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன்? சத்துருக்கள் இனி மேற்கொள்ள நினைக்கையில் அவர்கள் இடறி விழுந்தார்கள். இங்கு நாளில் அவர் என்னை கூடார மறைவிலும் மறைத்து வைத்து கண்மலையின் மேல நம்மளை உயர்த்துகிறது அவனா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி. உங்கள் ஒவ்வொருவரையும் கூடார மறைவில் அவர் மறைத்து கண்மலையின் மேல உயர்த்துகிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமைப்பொழுதும் தூங்காமல் கணிமணி போல நம்மளை பாதுகாக்கிறதே. சங்கீதம் 121 வாசிக்கும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. கர்த்தரை காக்கிறவர், கர்த்தர் வலது இருக்கிறார். ஆமீன். கர்த்தர் அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிறவர், உறங்காமல் தூங்காமல் நமக்காக அவர் வேலை செய்வார். அவருடைய கரத்தில் நம்ம ஒரு காரியத்தை அர்ப்பணித்தோம் என்றால் நிச்சயமாவே நமக்காக அவர் செய்து முடிப்பார். ஒரு காரியத்தை முடிக்கும் முன் அவர் நினைப்பார மாட்டார் என்று போவாசை குறித்து சொல்லப்பட்டதை போல அவரே நம்முடைய போவாசா இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவரே நம்முடைய ஆத்ம மனவாளனாய் இருக்கிறார். இருள் சூழ்ந்த லோகத்தில் எப்பொழுதும் தூங்காமல் கணிமணி போல கர்த்தரை காத்தாரே என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். இருள் சூழ்ந்த லோகத்தில் இவை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே. கண்மணி போல என்னை கர்த்தர் இயேசு காத்தாரே.
துன்பங்களால் பாதுகாக்கிற தேவன். வாழ்க்கையில் அவர் ஒரு புயல்களை அவர் அதட்டி நம்முடைய வாழ்க்கை சமாதானமாய் போகும்படியாக அவர் கிருபை கொடுக்கிறார். வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை அவர் அகற்றி போடுகிறார். அலைகளை அமைதிப்படுத்தினவர் இம்மட்டும் வா மிஞ்சி வராதே என்று சொல்லி கடலின் அலைகளுக்கு கூட அவர் எல்லையை குறிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் எல்லைகளில் அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக்கி உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குற தேவன். வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உங்களிடத்தில் ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். மதில்களை துதி என்றும் வாசல்களை ரெட்சிப்பு என்றும் சொல்லுவாய் என்று தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி அப்பா. உங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு மதிலாக இருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். துதிக்கும் பொழுது நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறீர்கள். தேங்க்யூ ஃபாதர். மரண பள்ளத்தாக்கில் எத்தனையோ முறை கடந்து போய் இருந்திருக்கிறோம். அப்பெல்லாம் கர்த்தரே நம்மளை பாதுகாத்தனா. கர்த்தரே நம்மளை பாதுகாத்த தேவனாக இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. உங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிபடியாக அவர் உங்களை அபிஷேகிக்கிறார். கர்த்தாவே என்னை அபிஷேகம் என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அது என்னுடைய ஈவு. நான் உங்களுடைய தகப்பன், உனக்கு அந்த ஈவை கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆவினால் அபிஷேகம் உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிபடியாக அவர் செய்கிறார். தேங்க்யூ ஃபாதர்.
உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். ஒருவேளை நீங்கள் இரவு நேரங்களில் தூங்க முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றால், துக்கங்கள் உங்களை அழுத்துக் கொண்டிருக்கும் என்றால், கர்த்தர் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன், நிம்மதியாய் நான் தூங்க பண்ணுவேன், சமாதானத்தோட பட்டு நித்திரை செய்வாய், நானே உனக்கு நித்திரையை கொடுக்கிற தேவன், நீ எனக்கு பிரியமானவன், நான் உனக்கு சுகமான நித்திரை தருவேன். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய சிலுவை நெல்லே நமக்கு தஞ்சமாக இருக்கிறது. இந்த கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். அவர் நமக்காய் அடிக்கப்பட்டார், நமக்காய் நொறுக்கப்பட்டார், நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்து கொண்டார். இந்த பலவீனங்களை அவர் சிலுவையில் சுமந்து கொண்ட தேவன் உங்கள் பலவீனங்களை எடுத்து போடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்களுக்கு இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுகிறார். உங்களுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போல் என்று சொன்னது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். பிரச்சனைகளை கொண்டு செல்வது மனிதர்களுடைய பாதத்தில் அல்ல, கர்த்தருடைய பாதத்தில். நீங்கள் உங்கள் மனதின் பாரங்களை இறக்கி வைக்க வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய பாதம் மாத்திரமே. மனிதர்களிடத்தில் சொல்வீர்கள் என்றால், மனிதர்கள் ஒருவேளை உங்களை பார்த்து சிரிக்கலாம், ஒருவேளை அவங்களும் உங்களுக்காக பரிதாபப்படுகிறவர்களை போல இருக்கலாம். ஆனால் உங்களை பற்றி அவர்கள் வெளியில போய் தூற்றுவார்கள். ஆனால் அவர் அப்படி அல்ல. உங்களை நேசிக்கிற தேவன், உங்களை நேசிக்கிற தகப்பன், உங்களுடைய பலவீனங்களில் உதவி செய்கிற தகப்பன், உங்கள் பலவீனங்களை அவர் சுமந்து கொண்டு உங்களை பலவானாய் மாற்றுகிற தகப்பன். உங்கள் வேலை ஸ்தலங்களில் அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். மனிதர்கள் நம் பலவீனங்களை பெரிதாய் சொல்லுவார்கள், பலத்தை சொல்ல மாட்டார்கள். கர்த்தர் நம்முடைய பலத்தையே மற்ற மனிதர்களுக்கு முன்பாக பெரிதாய் காட்டுவார். பலவீனங்களை அவர் மறைத்துக் கொள்வார். அவருடைய அன்பு எத்தனை மாறாத அன்பு. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய சமூகத்தில் மாத்திரமே பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. தேங்க்யூ ஃபாதர். இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய பாதத்தில் கண்ணீர் விடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் பண்ணுங்கப்பா. ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்ளுங்க சுவாமி. எனக்கு இந்த உலகில் உண்மை விட்டால் யாரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்யும் என்று உடைய பாதத்தை நாடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை கட்டளை எடுக்கிறபடினால ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். இதனால் நீங்கள் கர்த்தரின் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள், அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இன்றைய இரட்சணிய நாள். சொந்தமானவர்களை அவர் ரட்சிக்கிறார், குடும்பத்தை ரட்சிக்கிறார், பிள்ளைகளை ரட்சிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி என்று சொல்லுங்க. நன்றி ஏசப்பா, எனக்கு அற்புதத்தை நீங்க செஞ்சு விட்டதுனால நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். The first step to receive the miracle is praising the Lord. Thank you Father. நன்றி சுவாமி. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. Thank you Father. உமக்கே மகிமை அப்பா. அப்பா அந்த நாளை என்னோடு கூட இணைந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவங்க ஒரு இருளான பாதைகளில் போய் கொண்டிருப்பார்கள். நீரே அவருடைய இருளை மாற்றி அவருடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவீராக.
உடைய பரிபூர்ண நன்மை உண்டா ஒருவருக்கும் என் கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் அரவணைத்துக் கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.